இருந்து 9 டேபிள் வரை உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி பெரிய பெரிய டேபிள்ஸை கூட ஈஸியாக நீங்கள் போடலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு 24வது வாய்ப்பாடு 24வது டேபிள் எப்படி போடணும்னு சொல்லித்தரேன். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த 2வது வாய்ப்பாடை என்ன செய்யலாம், எழுதிக்கலாம். 1 2 2 4 3 2 6 4 2 8 5 2 10 6 2 12 7 2 14 8 2 16 9 2 18 5 20. அடுத்து 4வது வாய்ப்பாடு என்ன செய்யலாம், எழுதிக்கலாம். 1 4 4 2 4 8 3 12 4 16 5 20 6 24 7 28 8 32 9 36 5 40. இப்போ 24வது வாய்ப்பாடு எழுதுறதுக்கு நம்ம 2வது வாய்ப்பாடையும் 4வது வாய்ப்பாடையும் எழுதிட்டோம். இனி இப்போ ஈஸியாக 24வது வாய்ப்பாடு எழுதிடலாம் பாருங்கள். 24 இது அப்படியே போடுங்க, இந்த 2ஐயும் அப்படியே போடுங்க. அதே மாதிரி 48 அப்படியே போடுங்க. இப்போது இதில் வந்து இந்த 2 லாஸ்ட் டிஜிட்டை எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த 1ஐயும் 6ஐயும் என்ன செஞ்சிடணும், ப்ளஸ் பண்ணிடணும். 1ஐயும் 6ஐயும் கூட்டினா எத்தனை, 7. 6 1 7. அப்புறம் திரும்பவும் 6 போடுங்க. இந்த 8ஐயும் 1ஐயும் என்ன செய்யுங்க, ப்ளஸ் பண்ணுங்க. 8 1 9. அதுக்கப்புறம் 0 அப்படியே போடுங்க. அடுத்து 10ஐயும் 2ஐயும் என்ன செஞ்சுருங்க, ப்ளஸ் பண்ணுங்க. 10 2 12. அடுத்து இந்த 4 அப்படியே போடுங்க, லாஸ்ட் டிஜிட்டு. 12 2 14. இந்த லாஸ்ட்டு டிஜிட் அப்படியே போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை என்ன செஞ்சிடணும், ப்ளஸ் பண்ணிடணும். 14 2 16. அதே மாதிரி மீதி உள்ளதெல்லாம் போட்டுக்கலாம். 21 0 24. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 24வது வாய்ப்பாடு கிடச்சிருச்சு. இதே ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி நீங்கள் பெரிய பெரிய எந்த வாய்ப்பாடுக்குனாலும் போட்டு ஈஸியாக ட்ரை பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு நேரத்தை மிச்சம் பண்ணும், எக்ஸாமில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ட்ரிக்கை பயன்படுத்தி 36வது 54வது டேபிள்ஸை நீங்கள் முடிஞ்சால் எனக்கு எழுதி கமெண்ட் பண்ணுங்கள்.